ஏறக்குறைய தமிழ் எழுத்துகள் மறைந்து போய்விட்டன, மறந்தே போய்விட்டோம். ஆனாலும் அந்த எழுத்துக்களை தொன்மைங்கிற ஒரு மன்றத்தை நிறுவி, பாதுகாப்பு மன்றத்தை நிறுவி, மாணவர்கள் மத்தியில் கிபி 3ஆம் நூற்றாண்டிலும் 5ஆம் நூற்றாண்டிலும் 6ஆம் நூற்றாண்டிலும் 9ஆம் நூற்றாண்டிலும் இருந்த தமிழ் எழுத்துக்களையும் வட்டெழுத்துக்களையும் கிரந்த எழுத்துக்களையும் சோழர்கால தமிழ் எழுத்துக்களையும் தான் படித்ததோடு நின்று விடாமல் தன்னுடைய இளைய சமுதாயம், இந்த சமூகத்தை பாதுகாக்கப் போகிற இளைய சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்து படிக்கவும் எழுதவும் வைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் நம் தொன்மை கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மறந்து விடாமல் மாணவர்களையும் காத்து வருமாறு ஒவ்வொரு நாளும் உழைத்து வரக்கூடிய தமிழ் ஆசிரியர் அன்பரசி அவர்களை பற்றி குமரிக்கண்டத்தில் தோன்றிய செம்மொழியாம் தமிழ் மொழியின் தொன்மையை உணர்ந்த தமிழாசிரியர் இவர். தொப்புள் கொடி தொடர்புடைய தொன்மை தமிழ் மொழியின் சிறப்புகளை மாணவர்கள் மனதில் விதைத்து வருகிறார். சேலம் மாவட்டம் பெருந்தலைவர் காமராசர் நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றும் இவர் சுடுமண்ணிலும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பதிந்து கிடக்கும் ஆதி தமிழ் எழுத்து வடிவங்களை வருடி வருடி வாசிக்க வைக்கிறார். உலகப் பொதுமறையாம் திருக்குறள், ஔவையாரின் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற முத்துக்குவியல்களை 5ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்து தமிழி மற்றும் 6ஆம் நூற்றாண்டின் கிறந்த எழுத்துக்களில் எழுதுவது எப்படி என்று பயிற்றுவிக்கிறார். அதன் உச்சமாக 4 மாணவர்களோடு 1330 திருக்குறளையும் 3½ மணி நேரத்தில் கிறந்த எழுத்தில் எழுதி உலக சாதனை படைத்தவர் இவரே. உயிரும் மெய்யும் கலந்த உயர்திணை செம்மொழியை 4 சுவற்றுக்குள் பயிற்றுவிக்காமல் தொன்மையின் வேரை தேடும் தொல்லியல் ஆய்வாளராய் அவதாரம் எடுத்து தமிழுக்கு தொண்டு செய்யும் பெருமிகு அன்பரசி அவர்களுக்கு கல்வித்திறன் வளர்த்த நல்லாசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது வெற்றிக்கு வழி குடும்பம் மற்றும் திறன் வளர் ஆசிரியர் மன்றம். தமிழகத்தின் தொன்மையின் பாதுகாப்பே அவ்வை மூதாட்டியின் வழித்தோன்றலே. வாருங்கள், உங்களுக்கான பாராட்டு. அனைவருக்கும் இனிய வணக்கம். வெற்றிக்கு வழி அமைப்போம் வெற்றி விழா நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் என் நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது பார்த்தோம்னா, நான் காலையில் எந்திரிச்சதும் அந்த எறும்புகள் இருக்கும், எறும்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு, அதாவது வெல்லமும் அரிசியும் கலந்து வச்சிட்ருக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. அது வரும்போது பார்த்தோம்னா தினமும் கூட்டமாக தான் வந்துட்டுருக்கும். ஒரு எறும்பு போனதுன்னா அதை வழியை பின்பற்றி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதே போல் தான் சிட்டுக்குருவியும். அந்த சிட்டுக்குருவியும் பார்த்தோம்னா ஒரு சிட்டுக்குருவி பறந்ததுன்னா அடுத்து எல்லா சிட்டுக்குருவியும் பறந்து போயிடும். தேன் பூச்சியும் தேன் கூடு கட்டும்போது பார்த்தோம்னா நம்ம தேனை எவ்வளோ தான் நம்ம மனிதர்கள் எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஆனால் அது விடாமுயற்சி, அவங்க எடுத்துகிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, முயற்சி இருக்குது, அதை நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த 3மே சிறப்பாக செயல்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உலகத்தில் ஒரு கற்பனையாக இமேஜின் பண்ணிக்குவோம். அதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ரீனில் இப்போது ஓடுற மாதிரி கனவு கண்டுக்கலாம். அதில் ஒரு இறைவன், எல்லா விலங்குகள், பறவைகள், மரங்கள், பூக்கள் அனைத்துமே வெள்ளை நிறத்தில் இருக்குது. இறைவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வண்ணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பூக்களுக்கு ஒரு நாள், விலங்குகளுக்கு ஒரு நாள், மரங்களுக்கு ஒரு நாள், பறவைகளுக்கு ஒரு நாள், அந்த மாதிரி ஒதுக்கி அந்த வண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டே வராங்க. வரும்போது இந்த நம்ம பஞ்சவர்ண கிளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கிளி மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது
அவங்க இறைவன்கிட்ட போகிறதுக்குள்ள பலவிதமான இன்னல்களை வந்து சந்திக்குது. காற்றடிக்குது, மழை வருது, புயல் வருது, அதையும் தாண்டி அதால் போக முடியல, களைச்சி போயிடுது. இருந்தாலும் அந்த மனசில் வந்து வலிமையை விடாமல் நாம் பறந்து போய் இறைவன்கிட்ட எப்படியாவது அந்த வண்ணத்தை வாங்கிடணும் அப்படிங்கிற இதில் போகும்போது இறைவன் எல்லாருக்கும், எல்லா பறவைகள் விலங்குகள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது கடைசியாக பார்த்தா தீந்து போயிடுது, அதில் இல்லை. ஆனால் இரவு ஆயும் அந்த இறைவன்கிட்ட போய் அந்த கிளி நிற்கும்போது, அடடா நீங்கள் தாமதமாக வந்துட்டீங்க, எல்லா வண்ணத்தையும் நான் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை தேடி நான் வந்துட்டேன், நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி எல்லா இதுவும் அந்த பெயிண்டெல்லாம் இருந்த பாத்திரத்தை எல்லாமே பார்க்குறாரு. பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், எல்லா கலரையும் சேர்த்து வாங்கிக்கிறியான்னு கேட்கும்போது, நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த 5 வர்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கிளி இன்னும் எல்லாரை விட அழகாகுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பஞ்சவர்ண கிளி இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க தோணுது. ஸோ எல்லாருக்குமே வந்து திறமைகள் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பல தடைகளை தாண்டி எவ்வளோதான் வந்து ஒருத்தர் வந்து நம்ம படிச்சிட்ருக்குறோம், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க நல்லா படிச்சுட்டே இருக்காங்களே, இவங்களை வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா நாங்கள் வகுப்பறைகளில் பார்த்துட்ருக்குறோம். அனைத்துமே தாண்டி கடந்து வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வந்து வெற்றியாளராக நிற்க முடியும். மேலும் வந்து பார்த்தோம்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஏன் பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, எல்லாமே அழிஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் இருக்குது, அழிஞ்சிருச்சு. இதை வந்து யாரும் கொண்டு போகிறதுக்கு இல்லை. அதனால் நான் வகுப்பாசிரியராக எங்கள் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறதுனால வந்து அடுத்த தலைமுறை மாணவர்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் ஆர்வமுள்ள மாணவர்கள், என்னுடைய பள்ளியிலேயே 800 மாணவர்கள் படிக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு 40 பேர் 50 பேர் அந்த மாதிரி தான் வந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.